வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி லூஸ் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி வைப்பிட் லோடிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இந்த லைன் மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் சரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நார்மலான செயின் ஸ்டிச் தான் போடணும். இந்த லைன் மேலே போடக்கூடிய செயின் ஸ்டிச் எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கணும். நாம் போடுற எல்லா செயின் ஸ்டிச்சும் ஒரே சம அளவில் இருக்கணும். அப்போ தான் வைப்பிட் லோட் ஸ்டிச்சிங் கரெக்டாக வரும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி இந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கமாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதோட இந்த மாதிரி பெரிய சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 6 த்ரெட் வர மாதிரி எடுத்து நீடில் கோர்த்ததும் 12 த்ரெட் வரும். அதை எடுத்து எண்ணாட் போட்டுக்குவோம். இனி க்ளோத்தோட கீழ் பகுதியிலிருந்து நீடில் வெளியில் எடுத்துப்போம். இனி ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கும் உள்பக்கமாக விட்டு தான் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். கரெக்டாக நீடில் செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கமாக விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். எடுத்து அடுத்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கமாக விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். பாருங்கள், நீடில் செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கமாக விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். இனி அடுத்த செயின் ஸ்டிச்சுக்கு நீடில் விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். எடுக்கும்போது சிக்கல் இல்லாமல் த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது சிக்கல் இல்லாமல் மெதுவாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். நெக்கோட பார்டர், ஸ்லீவோட பார்டருக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணினா கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம்.
இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வைப் இட் லோட் ஸ்டிச்சில் 2வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.